இப்போ நம்ம எல்லாரும் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஏரிக்கு தான் வந்திருக்கோம். ஏரியில் வந்து ஃபுல்லாக குல்லாக்கண்ணிங்க, ஜிலேபி, தேலி அப்படின்னு சொல்லிட்டு விரால் எல்லா மீனுமே வந்து இருந்துச்சு. ரொம்ப தண்ணி வெஞ்சிட்டு இதில் அதனால வந்து மீன் மொத்தம் கரை ஒதுங்கி செத்து போயிடுச்சு. தண்ணியில் வந்து அதிக நேரம் இருக்க முடியாத அதான் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால மீன் சூடு தாங்க முடியாமல் நிறைய செத்துருந்துச்சு. இப்போது ஏரியிலே நடுவில் ஒரு குட்டை இருக்குது. அந்த குட்டைக்கு தான் நம்ம போக போகிறோம். அந்த குட்டையாண்ட எவ்வளோ மீன் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா நம்ம ஒரு விரால் பண்ணை வச்சுக்கிறோம். விரால் பண்ணைக்கு வந்து குல்லாக்கண்டை, ஜிலேபி குட்டி அதெல்லாம் வந்து தீனியாக போட்டால் தீவன செலவு கொஞ்சம் கம்மியாகும். அதனால மட்டும்தான் போய் பார்க்கலான்னு போகிறேன். ஏரி ஃபுல்லாக இப்போ தண்ணி வெஞ்சிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 4-5 மாதத்துலலாம் இந்த ஏரி ஃபுல்லாக தண்ணி இருக்கும். அது அங்கே ஒரு பனைமரம் இருக்கா, அந்த பனைமரத்தில் பாதி ஹைட்டுக்கு தண்ணி இருக்கும். இப்போ இந்த பாறைங்கள்லாம் இருக்குல்ல, இந்த பாறை ஃபுல்லாக ரொம்ப இருக்கும். ஏன்னா எக்கச்சக்கமான மீன் வந்து ஏரியில் வரும். அது இல்லாமல் தண்ணியும் வந்து அதிகமாகிறதுனால வேறு ஊர்லேருந்து இந்த ஏரிக்கு தண்ணி வருது. அதனால பெரிய பெரிய வளர்ப்பு கண்டை, விரால் அதிகமாக வரும். ஜிலேபின்னு சொல்லுவாங்க, பைலட்டுன்னு சொல்லுவாங்க, எல்லாமே வரும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னா குட்டையாந்து தான் வந்திருக்கோம். கொட்டை சுற்றி மொத்தம் தள்ளுவலை போட்டு எக்கச்சக்கமான மீன் வந்து வேஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. நாங்களாம் தள்ளுவலை போட சுமோது இங்கே பாருங்கள் விரால்லாம் இருக்குது. நாங்களாம் தள்ளுவலை போட சுமோது எங்களுக்கு தேவையான மீன் மட்டும் எடுத்துக்கின்னு மீதி வந்து குட்டையிலே விட்ருவோம். ஏன்னா அது வந்து உயிரோடு இருந்தால் தான் அடுத்த டைம் வந்து தண்ணி ஏரியில் ரொம்பிச்சுன்னா மொத்தம் வந்து குஞ்சு பெருகும். அதனால மட்டும்தான் நாங்கள் வந்து விட்ருவோம் தண்ணியில். இவங்கெல்லாம் வந்து வெளியூர் ஆள் வந்து நம்ம ஏரியில் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்தாங்கன்னா பெரிய மீன் மட்டும் எடுத்துக்கின்னு மொத்த மீனையும் வந்து கொட்டையில் போட மாட்டாங்க. மொத்தம் கரையிலே போட்டு மொத்தமே செத்துரும் கரை மேலே போட்டு போனாங்கன்னா. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறது, நம்ம வந்து குல்லாக்கண்டை இருக்குன்னு பார்த்தா ஏதோ அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு தடுமாறி இருந்துச்சு குல்லாக்கண்டை. அது பார்த்தேன், வலை விட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் வலை எடுத்துன்னு வரலான்னு சொல்லிட்டு நானும் கிளம்புனேன். வீட்டுக்கு போய் குல்லாக்கண்டை வலை எடுத்தாந்து விட்டு பார்க்கலாம், மீன் மாட்டுதா இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன்.